ஹாய் ஹலோ வணக்கம். சோனியாவின் குரல்ல இருந்து நான் உங்க சோனியா. ராமாயணத்துல ராவணன் இறக்கும் தருணத்துல ராமர் லக்ஷ்மணரை கூப்பிட்டு, தம்பி ராவணன் இறக்க போறாரு, அவர் ஒரு மிக சிறந்த அறிவாளி, பெரிய பக்தர், சிவபக்தர், அவர்கிட்ட இந்த தருணத்துல போய் கொஞ்சம் அறிவுரைகள் வாங்கிக்கோ, நல்லதுன்னு சொல்லி அமிச்சாரு. அப்ப ராவணர் லக்ஷ்மணர் கிட்ட என்னெல்லாம் சொன்னார்? நல்லதை உடனே செய், தள்ளி போடாத. தீயதை கெட்டதை தள்ளி போடு. அப்போ ஒருவேளை அது நடக்காம இருக்கிறதுக்கான கம்ப்ளீட் வாய்ப்பு இருக்கு. சாரதி, டிரைவர், அதுக்கப்புறம் வாய் காப்பான், செக்யூரிட்டி, சிப்ளிங்ஸ், நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ், இவங்க யாருக்கிட்டையும் பகை வச்சுக்காத. அவங்க உடன் இருந்து நம்ம வீழ்த்துவார்கள். அதாவது நம்ம கூட இருந்தே குழி பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களோட எல்லாம் எப்பவுமே அமிக்கபிளாகவே இருக்கணும். இன்னொன்று, நம்ம குறை சொல்கிற நண்பர்களை வச்சுக்கணும். அவங்க குறை சொன்னவங்கன்னா அவங்க நல்லவங்க, அவங்க குறைகள் சொல்லுவாங்க, நம்ம அதை திருத்திக்கணும், அது நமக்கு ரொம்ப நல்லது. அவங்க கூடயே நம்ம வச்சுக்கணும். தொடர்ந்து நீ வெற்றி பெற்றனால் எப்போதும் நீ வெல்வாய் என எண்ணாதே. அதாவது யூ மே ஃபெயில் ஆல்சோ சம்டைம்ஸ். ஸோ எப்பவுமே நம்ம வெற்றி அடைவோன்னு நினைக்கக்கூடாது. அப்புறம் எதிரியை சிறிதா, எப்பவுமே எனிமியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவனை கொஞ்சம் எப்பவுமே நம்மளோட பெருசாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு யுக்தியோடு தான் நீ மூவ் பண்ணணும். வான நட்சத்திரங்களை வளைக்கலாம் என்று எண்ணாது. அதாவது நம்ம எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக எதுவுமே பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் எல்லாமே நம்மளால் முடியும்னு நினைக்காத. நம்மளால் முடியாத விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்கும். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை. பொறுமை, பேஷன்ஸ் ஒருத்தனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுத்தான் பூமி ஆழ்வான். அதே மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு விஷயத்தை எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு கண்டென்ட்டாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ். அதை நம்ம எப்போ கடைப்பிடிச்சாலும் ரொம்ப நல்லது. இரக்கத்தை விட பெரிய அறமும் இல்லை, மன்னிப்பை விட பெரிய ஆயுதமும் இல்லை. இரக்கம், எம்பதி, கைண்ட்னஸ், கம்பேஷன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதன் ஹியூமனிட்டியாக, ஒரு மனுஷன் ஹியூமனாக இருக்கணும்னா அவனோட மிகப்பெரிய குவாலிட்டியில் ஒன்று கைண்ட்னஸாக இருக்கணும். ஸோ அதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. மன்னிப்பு கொடுக்கறது, மன்னிப்பு கேட்கறது, இது ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய ஆயுதம். எவ்வளோ பெரிய பிரச்சனையும் ப்ராப்ளத்துக்கும் அது ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன். மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். ஸோ இந்த 11 விஷயத்த சொன்னார் ராவணர். இது அந்த காலத்துக்கு மட்டும் இல்லை, இந்த காலத்துக்கு மட்டும் இல்லை, வரும் காலங்கள்லையும் இது எல்லாருக்கும் ரொம்ப உபயோகப்படும். அந்த மாதிரி பயனுள்ள ஒரு விஷயத்தை உங்கள் எல்லாருக்கும் சொன்ன திருப்தியோட நான் விடை பெற்றுக்கிறேன். நன்றி.